அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு ஒரு தரம் இருக்கிறது. எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த ஜாதகம் நல்லா இருக்குது, அந்த ஜாதகம் நல்லா இருக்குது, அது சூப்பராக இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது என்று பல விதத்தில் பலவிதமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிது. சரிங்க, அது எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைச்சிருதா? எல்லோரும் அதை அனுபவிச்சிடுறோமா? அதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம குவாலிட்டி பார்க்குறோம். ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நல்ல குவாலிட்டியாக இருக்கா, நல்ல கம்பெனியாக கேட்குறோம் இல்லையா? அதே போல் ஒரு பொருள் வாங்குகிறோம். ஒரு உதாரணத்துக்கு நெய் வாங்குகிறோம், அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி இதை நம்ம பார்க்குறோம்ல. நயமான நெய்யா, ஃபஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா, இப்படி நம்ம பார்த்து தான் வாங்குகிறோம். அப்போ உண்ணக்கூடிய உணவு அந்த ஒரு பொழுதோடு அது சரியாக போயிடுது. அதையே அதனுடைய தரத்தை பார்த்து நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், வாங்குகிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம பதிவுகளை தொடர்ந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கொடுப்பனை என்ன அப்படிங்கிறத பார்க்குறது தான் தரமறிதல். ஒரு ஜாதகத்தோட தரமறிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு கணித முறை. அப்போ ஒருத்தர் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும், செகண்ட் குவாலிட்டி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி அந்த லைஃப் பயணம் பண்ணுவாங்க, தேர்ட் குவாலிட்டி வாங்கியிருந்தாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு நிறைவை கொடுக்கும் அப்படிங்கிறத கணிக்கணும். அது ஜோதிடர்களுடைய தலையாய கடமை. அதற்கு பொதுமக்களாகிய நண்பர்களும் கால அவகாசம் கொடுத்தா தான் அதை நம்மளால் சரியான முறையில் சொல்ல முடியும். அந்த குவாலிட்டியை வைத்து தான் அவங்களுக்கு அது கிடைக்காது, அல்லது அது எதிர்பார்ப்போடே நின்றோம், அல்லது அது ஏக்கமாகவே போயிடும், அல்லது அவங்க நினச்ச மாதிரி நடத்த முடியாது, அல்லது கிடைக்காது, அல்லது அது வெறும் காணல் நீராகவே போயிடும். எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விட்ட கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிடும். இது எல்லாத்தையும் தெரிந்து அறிந்து பயன்படணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி விடைபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. மேலும் ஜோதிட ரீதியான கேள்விகள், விளக்கங்கள், சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய தொடர்பு கொண்டு கீழே தெரியக்கூடிய என்னுடைய தொடர்பு கொண்டு பயனடைகிறேன்னு கேட்டுக்கிறேன். குருவாழ்க குருவே துணை. இது அனைத்தும் குருமார்கள் கொடுத்த கொடையே. அதனால தான் நம்ம குருமார்களை எப்பையும் மறக்க தவறுவது இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன். குருவாழ்க குருவே துணை.